ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீறி ஆயிடுச்சு ஜூஸ் கைஸானில் எபிசோட் 41 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம். யூஜி உன் பலத்தை வச்சு மற்றவங்களுக்கு உதவி பண்ணு. ஒருவேளை அவனோட உள்ளுணர்வா இவன் செயல்படுறானா ஒன்றும் புரியல. இந்த தாக்கம் கொஞ்சம் இருக்கும் தான். நான் உடம்புல எனக்கு அது தோணுது. எங்களுக்கு முதல்ல 2 டீமன் டாக்ஸ் தான் வழங்கப்படுது. அதை கட்டுப்படுத்துற வர எங்களுக்கு மொத்த எந்த ஷிகிகாமியும் கிடைக்காது. ஷிகிகாமிக்கு எண்ணிக்கை அதிகமாகணும்னா அவங்க கிட்ட இருக்கிறத அவங்க கட்டுப்படுத்தணும். அப்படித்தான் ஒருத்தன் 10 ஷிகிகாமியும் கட்டுப்படுத்த கத்துக்கணும். இந்த மினி சைக்கோ வந்து குதிச்சு. என்னதான் உங்களுக்கு சின்ன வயசா இருந்தாலும் நீயும் அந்த பொண்ணும் நல்ல பலசாலிகளா தான் இருக்கீங்க. இந்த நாய் டோஜி கிட்ட மாட்டிருக்க கூடாது. இருங்க விட மாட்டேங்கிற. ஆனா இவ்வளவு காயப்பட்டதுனாலே என்னவோ நான் உன்னை எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. விஷயம் என்னன்னா, பல பேரை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். ஆனா அதுவே பல பேரை கட்டுப்படுத்துறதாலையும் அது பலன் இல்லாம போயிடுது. அப்படி பார்த்தா இந்த சடங்கு அந்த மந்திரவாதிக்கு பலன் இல்லாத ஒண்ணா ஆகுது. அப்படி இருந்தும் அதை பயன்படுத்த நிறைய வழி இருக்கு. யாருப்பா அது பயங்கர சண்டை போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்ல. என்னதான் கட்டுப்படுத்தாம ஒரு ஷிகிகாமியை யூஸ் பண்ண முடியாதுன்னாலும் அதை அடக்கணுங்கிற நோக்கத்தோடையே எத்தனை தடவை வேணாலும் கூப்பிடலாம். என்ன சொல்ல வர? மந்திரவாதிகளோட சரித்திரத்துல இந்த ஒரு ஷிகிகாமியை யாரும் கட்டுப்படுத்தினதே இல்லை. கோஜோ என்னமோ ஜெனின் என்னமோ ஏன் எப்பவுமே சண்டையில இருக்குன்னு தெரியுமா? அவங்க சண்டையில இருக்காங்கன்றது எனக்கு இப்பதான் தெரியும். நிறைய கருத்து வேறுபாடு இருக்குல்ல. ஹெடோ காலமா இல்ல கெய்ச்சி காலமா சரியா தெரியலையே. ஆனா ஏதோ ஒரு காலத்தோட தலைவனுங்க விளையாட்ட ஆரம்பிச்ச போட்டிய சீரியஸ் ஆக்கிட்டானுங்க. அதுல செத்தும் போயிட்டானுங்க. அப்படின்னா அந்த தலைவர்கள் அதுல ஒருத்தன் என்ன மாதிரி அவனுக்கு 6 ஐஸும் லிமிட்லெஸ் டெக்னிக்கும் இருந்தது. அந்த இன்னொருத்தன் உன்ன மாதிரி தான் மெகுமே. ஒன் டெக்னிக் தான் இருந்துச்சு. 10 ஷேடோஸ் டெக்னிக்கா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல மெகுமே? என்ன இருந்தாலும் உங்களை தோக்கடிக்கிற அளவுக்கு பலசாலியாக முடியுமா? எங்க இனத்தோட தலைவன் இந்த நிலைமையில தான் பயன்படுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். புதுசாக எடுக்க போகிறான் போல. ட்ரெஷர், ஸ்விங் அண்ட் ரிங். சுகுணா அவர்களே, ஒரு வேலை இருக்கு. எனக்கு புரியுது. ரொம்ப நேரம் ஆகாது, நான் வந்துருவேன். வரும்போது சுதந்திரமா இருப்பேன். அதனால எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சுட. உன்னை அப்புறமா சந்திக்கிறேன் ஒரு ஆவுமே. சரிங்க ஐயா. பவர் எடுக்க போகிறான். அவ்வளவுதான். நான் உங்களுக்காக நான் வரமாட்டேன். காத்துட்டு இருப்பேன். அந்த 10 விரலோட வீரியம் குறையிற வரைக்கும் போக மாட்டான். ஃபுல் பவர் எடுக்கிறான்னு நினைக்கிறேன் புஷிகரு ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா சுகுணாவை சென்ஸ் பண்ணுறான். ஏமாத்திட்டான். சடங்கு ஆரம்பிச்சுட்டானே, அதுல என்ன வேற சேர்த்துக்கிட்டானே. 8 கிரிப் ஸ்வார்ட், டிவர்ஜன் சிலா டிவைன் ஜெனரல் மாகோரா. ரோஜு மாதிரியே இல்லை பார்க்கறதுக்கு உடம்புலாம். பெரிய உருவமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவனே அண்ணாந்து பார்க்குறேன். அப்பா உன்னை அப்புறம் பார்க்குறேன். சரி, என்ன மன்னிச்சிரு இத்ததுரை. ஏய் பைத்தியக்காரா, முதல்ல நான் தான் சாவேன். ஆனா அவனுக்கு ஆல் தி பெஸ்ட். எவ்வளோ இது பண்ணி கொடுத்துட்டு பண்றானா? அதை எடுத்தா அவனுக்கு தானே இது ஆகும். அது அவன் கண்ட்ரோலே இருக்காது போல. தெரிஞ்சே எடுத்துருக்கான். சாப்பிடா நாய். டக்குனு
ஹருதாய் ஷிகேமோட கர்ஸ் டெக்னிக் என்னன்னா, தன்னோட நினைவுகள்ல இருந்து நடக்கிற சின்ன சின்ன அற்புதங்கள் மறைஞ்சு போய் சேகரிக்கப்படுது. அதுதான் தன்னோட கண்களுக்கு அடியில ஒரு அடையாளமா மாறிடுது. அவரோட உயிருக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் அதுல ஒரு அற்புதம் வெளியேறுது. இப்போ ஒரு உயிர் கூட இல்லை, டேரக்டா சாவுதான். நனாமி வச்சதுல 2 கோடு போயிட்டு இருக்குது. உண்மை என்னன்னா, அவரோட இந்த சக்தியை பத்தி அவருக்கே தெரியாது. ஏய், இவனை ஏன்டா காப்பாத்துறேன்? ஷிகரோ சஸ்பெண்டட் அனிமேஷனா? அந்த மினி சைக்கோ எது காப்பாத்தனா? அப்படின்னா இந்த இது குப்பையை இனிமேல் தானே காப்பாத்தி தெரியும் நல்லது காப்பாத்துறானா செஞ்சிருக்கணும். அடிக்கணும். என்ன கட்டுப்படுத்துற சடங்குல நான் காப்பாத்தின இந்த குப்பைக்கு ஒரு பங்கு இருக்கு. ஓ. ஒரு வேலைமை இறந்துட்டான்னா சடங்கு முடிஞ்சிடும். சடங்கு முடிஞ்சதுன்னா மெகுமே ஃபுஷிகுரோ இறந்துடுவான். அதனால ஏன்னா உன்னால ஆக வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. இவன் இருந்தா அதுவும் போயிடும் இல்லையா? அதுக்கு மெகுமே ஃபுஷிகுரோ உயிர் பிழைக்கணும்னா ஒரு வெளியாளா இருந்து இதை நான் தோக்கடிச்சாகணும். கட்டுப்படுத்துற இந்த சடங்க நான் ரத்து செஞ்சாகணும். இது அவனை கொல்ற வரைக்கும் போகாது. நீ பலசாலியா இல்ல நான் பலசாலியான்னு பார்த்துருவான். ஃபைட்டு பயங்கரமா இருக்கு. குஷிகரோட உடம்புக்காக. சுகுணாக்கு ஈக்குவலா இருக்காது. இது அவனை விட மோசமாகுது, எரிமலை விட. ஜாலியா ஜூஸ் அந்த ஸ்வாட் அது எக்ஸோசிசம்கானது. ஆன்மாக்கள் சண்டை போட பயன்படுத்துமே. ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்ல இருந்து வெளிவர அதே பாசிட்டிவ் எனர்ஜியை பார்க்கிறேன். நான் சபிக்கப்பட்ட ஆன்மாவா இருந்தா முதல் அடியிலேயே நிறைய கதை முடிஞ்சிருக்கான். கேவலமா இருக்க. வா வா என்ன போயிட்டுறாது. இப்பெல்லாம் தப்பு கொடுக்குது அதுவும். அந்த கை எங்க இருக்கு? இந்த கை அவனால தொடவே முடியல. இது டச் பண்ணுது. சுகுணாக்கு என்ஜாயபுளா இருக்குது. எனக்கு வீட்டில் தங்குறாங்க. வெட்டுறான், ஆனா அது திரும்ப வந்து ஒட்டிக்குது அப்படி. நீ இப்ப என்னமோ செஞ்சல. இது கஷ்டம் தான் போல. இதோட 6-7 முறை வெட்டிட்டான், ஒண்ணுமே ஆகல. சவுண்டு கேக்குது இங்க வரைக்கும். இவங்க ஃபைட்ல அவங்களாம் இருப்பாங்களேன்னு தெரியல. ஏன்னா அந்த விழுந்தாலே செத்துருவாங்க. ஓடு சூப்பர். நான் விடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். இந்த அவனை நாய் முடிச்சுட்டு சாவம். இவன் தான் அடுத்தது. அது கொன்னுட்டு அவனை கொன்னுடலாம். மக்களுக்கு இடத்துல சண்டை போடுறாங்க.
வினோதமா தான் இருக்கு. ஒருவேளை இந்த ஃபைட்டால கோகோ ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும்ல. மறுபடியுமா? இது அடங்கலை. இது நான் விளையாடுறோம். ஓ லாக் பண்ணி வச்சேன். பில்டிங்ல ஏதோ கட்டி வச்சிருக்கான் போல, பில்டிங்கே இழுத்துட்டு வருது. சபிக்கப்பட்ட ஆட்கள். மறுபடியும் அதே தானே பண்ண? ஏதோ ஒன்று பண்ணுதா அடிக்கடிக்கு. தலையில இருக்க ரிங்கு தான் வீக்னஸோ. கண்டுபிடிச்சிட்டியா? என் டெக்னிக்கே கண்டுபிடிச்சிட்டியா? இன்னும் பெருசாகுதோ. இந்த கொடூர மாஸ்டர் ஃபைட் நல்லா எப்படி இருக்குன்றதை காட்டுறாங்க. லைட்டா அது அடம். ஓ அது பில்டிங் வந்து விழுந்துட்டு இருக்கு நான் நினைச்சிட்டு இருக்கேன். மாத்திருக்காங்க. எவ்வளவு உயிர் போச்சுன்னே தெரியல இப்போ மக்கள் உயிர் ஃபைட்லயே. இன்னும் ஒரு ஊரே அழியும். இதுதான் நினைச்சேன் நீ கிட்டத்தட்ட ஏமாத்தானோ உரைச்சு மாதிரி தான். என் ஒவ்வொரு அடியையும் ஃபாலோ பண்ற. சபிக்கப்பட்ட ஆட்டலை வச்சு என்னையே தாக்குற. ஆனா இது ரெண்டுமே அந்த சக்கரை சுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. புனிதமான மந்திர சக்தியும் அந்த சக்கரமும் அழகா ஒற்றுமையா வேலை செய்யுது. அந்த ரிங்ல தான் இது வருது. அப்படின்னா இந்த ஷிக்கிகாமியோட திறன் எதுக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தி செயல்பட்ட ஒரு அடியா இருந்தாலும் பலத்த அடி கொடுக்கிறது தான். நான் இதுக்கு முன்ன இருந்த நிலைமையில வேணா உன்னால என்ன தோக்கடிச்சிருக்க முடியும். ஆனா இப்ப
உன்னை எனக்கு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மெகுமி. டொமைன் எக்ஸ்பான்ஷன், இவனோட டொமைன் Malevolent Kitchen. சுக்குனாவுடைய டொமைன் மலவலண்ட் கிச்சன். இது மற்றவங்களோடது மாதிரி இல்லை, ஏன்னா இது ஒரு இடத்துக்குள்ள தடுப்பு சுவரை உருவாக்காது. ஒரு தடுப்பு சுவரை இல்லாமலே உள்ளார்ந்த களத்தை கொண்டு வரதுனால கேன்வாஸ் இல்லாம காத்துல பெயிண்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இது ஒரு தெய்வீக அம்சம். அது போதாதுன்னு ஒரு சிலர் மட்டும் தப்பிச்சு போக ஒப்பந்தம் போடுறதுனால நிச்சயமா தாக்குற அதோடைய ரேஞ்ச் இன்னும் அதிகமாகுது. கிட்டத்தட்ட 200 மீட்டர் பரப்பளவுக்கு அது பரவுது. அங்க இருக்கிற மக்கள் மெகுமி இருக்கிற காரணத்தினால அந்த தாக்கத்தை 140 மீட்டர் பரப்பளவுக்கு தான் சுக்குனா அதை செயல்படுத்திருக்காரு. அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுனால கண்ட்ரோல், இல்லைன்னா அவ்வளோதான். இல்ல சிக்னல் கிடைக்கல, எனக்கும் கிடைக்கல. ஆனா எனக்கு என்னவோ நம்ம கவலைப்பட வேணாம்னு தோணுது. மெகாஃபோன் வச்சுட்டு ஒருத்தர் வந்தாரு. சுக்குனாவோட தாக்குதல்கள்ல 2 வகை இருக்கு. சபிக்கப்பட்ட ஆற்றலோட இருக்கிற ஃபிலே ரேஞ்சில் இருக்கிறவங்கள நிச்சயமா தாக்கும். டைசெக்ட் எந்த ஆற்றலும் இல்லாம தாக்கும். மலவலன் கிச்சன் மறையிற வர அது நிறுத்தாம தாக்கிக்கிட்டே இருக்கும். விட்டுட்டே இருக்கும் போல. மக்கோரோவை அழிக்கிறதுக்கு ஒரே வழி அதோட தாக்குதலுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பல தாக்குதல் நடத்தி அதை புதைக்கிறது தான். ஃபிலே இந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுது. ஏன்னா டைசெக்டுக்கு அடாப்ட் ஆக முடிஞ்ச மக்கோராவால சுக்குனாவோட இந்த ஃபிலே தாக்குதலுக்கும் அடாப்ட் ஆக முடிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாம் மண்ணோட மண்ணாயிடும் வெட்டி வெட்டியே. எவ்வளோ இது பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் கட் பண்ணது இல்லையா, மற்றவருக்கான பாதிப்பு இருக்கு. மக்கோராவோட மறுபிறப்பு சடங்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இவன் அழிவான் சரி, கூட சேர்ந்து அங்கே சுற்றி இந்த மக்களும் கலந்து. இங்கே எதனா மிச்சம் இருக்கா? வந்துட்டான். அதுவும் போய் இதுவும் உடம்பு மாறிடுச்சான். இவன் அந்த ரேஞ்சுக்கு வந்தா ஓடிப்போ. நிஜமாவா? இல்லையே, இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்ட நாள் தான். இன்னொரு நாள் நான் உயிரோட இருந்தேன். கென்டோ நனாமி கூட போட்ட சண்டையில ஷிகேமோட அற்புதங்கள் எல்லாம் ஒரேடியா முடிவடைஞ்சிருச்சு. நேரம் நெருங்கிடுச்சு. ஃபுஷிகுரோ, இதாதோரி தான் வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. சுகுணா எத்தனை வந்து இங்கே போட்டு போயிட்டு இருக்கிறான். அது சுகுணாவா? தம்பி, இந்த காட்சியை பார்த்து என்ஜாய் பண்ண போச்சு. ஒரு ஊரே அழிச்சிட்டு போயிட்டான்.
அதுவும் எல்லாம் நம்ம உடம்பால நடந்துச்சுன்னா அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆமால அங்க இருந்து இது வரைக்கும் அதான் பண்ணிச்சு. மெமரிலே அது இருக்குப்போ. இவ்வளோ பெரிய வட்டை இருட்டாகிடுனா நனாமி ஒன்றும் ஆகல. நீ இந்த பக்கம் டேமேஜ் ஆகிருக்கு. பரவாயில்ல, நான் கூட ஏதாவது ஆயிடுச்சோ இருக்க மாட்டோம்னு நினச்சேன். இந்த ஒரு பக்கம் டேமேஜ் ஆகிருக்கு. போன எபிசோடில் தான் வந்து கேட்டிருந்தோம் சுகுணா வந்து நல்லவனா கெட்டவனா தெரியலையே அப்படின்னு இருந்தோம். இந்த எபிசோடில் அக்மார்க் 100% நான் கெட்டவன் தாண்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப 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 சுயநலமான ஒருத்தன் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா புஷிகரை வந்து எடுத்தது வந்து அந்த மினி சைக்கோவை அழிக்கிறதுக்கு தான். அது வந்து வந்த விஷயம் வந்து அந்த மினி சைக்கோவை அழிச்சிட்டு அது போயிட்டுருக்கோம். மேபி புஷிகரம் இறந்துருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் இதோட முடிஞ்சிருக்கும். ஆனால் இவன் சுகுணா அதை சென்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அவன் இருந்தால் இவன் இந்த உடம்பும் போயிடும், எனக்கு பயனற்றதாக போயிடுமே அப்படின்னு சொல்லி இவன் குறுக்க வந்து நான் காப்பாற்றுறேன் பாருன்ற காப்பாற்றுற பேரில் சுற்றி இந்த ஊரே அழிச்சிட்டான். இவனோட சுயநலத்தினால அந்த உடம்பு வேணுன்ற அந்த காரணத்தினால. ஸோ இது தடுக்க போய் அதோட பவரும் எக்ஸ்டெண்ட் ஆகினே இருக்குது. இவன் அதை தடுக்கிறேன்ற பேரில் அந்த இதுவே போட்டு முடிச்சிட்டாங்க. அந்த ஒரு ஊரே வந்து மிக்சிக்குள்ளே போட்டு அரைச்சா என்ன வந்த மாதிரி பண்ணிட்டான். போட்டு பிளேடு போட்டு சுரட்டினதில் அதுலேயும் புஷிகரோ அந்த இடத்துக்கு மீறியும் போயிருக்கோம். பட் கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்த மட்டும் அது இன்னும் கொஞ்சம் சுருக்கிருந்தா என்னடா அவனுக்கு வரைக்கும் சுருக்கி போட்டிருக்கலாம்ல. இவ்வளோ தூரம் நான் சுருக்க முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் சுருக்கி அவனுக்கு மட்டும் பண்ணியிருந்துருக்கலாம். சைக்கோ அது. அதுக்கு மேலே அவன் சுற்றி இந்த யாரை பற்றியும் மக்களை பற்றியும் கவலைப்படலான்றதை அதில் காட்டிட்டான். அதுக்கு எப்படி தெரியும் அவன் அதை பற்றி கவலைப்படுறாலும் இல்லை. ஸோ இவனை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் மினி சைக்கோ அந்த ஏரியா வந்து அவனும் அப்பயே செத்து தான் இருந்திருப்பான். பட் அதுக்கப்புறம் வந்து உன்னால தாண்டா எனக்கு இவ்வளோ தொல்லைன்ட்டு அவனை ஒரு வெட்டிட்டு கிளம்பி போயினே இருந்துட்டான். என்ஜாய் பண்ணுறா தம்பின்ட்டு நம்ம இட்டாவது வழியை விட்டுட்டு போன மாதிரி. இவன் கதறான் உள்ளேருந்து. இந்த எல்லா வேதனையும் பார்த்து தான் இருந்திருப்பான். அந்த பொண்ணு கொன்னதுலேருந்து இங்கே வரைக்கும். ஸோ இவ்வளோத்தையும் உள்ளே பார்த்து அவனால் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா மொத்த 10 விரல் குத்தினாலும் அவனால் அதை அடக்கவும் முடியல. கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பான். பட் அதுக்குள்ளே இது எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதோட வழி தான் அவன் ஃபைனலாக காட்டினது. அண்ட் வந்து புஷிகரவும் ஏன் இவனுக்கு போய் இவ்வளோ பெரிய இது எடுத்தான்னு தெரியல. ஏன்னா அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு 6 உயிரும் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 2 உயிர் அந்த 2 கோடி இருந்துச்சு. நனாமி லாஸ்ட்டாக அடி வச்சில் ஒரே அடியில் 2 உயிருமே போயிட்டு இது ஒன்று லாஸ்ட் உயிர் தான் அது. வேற என்ன ட்ரை பண்ணியிருக்கலாம். இவனுக்கு இந்த மினி சைக்கோக்கு போய் இவ்வளோ பெரிய பவர் எடுத்துட்டு முடியலன்றதுனால. புஷிகருக்கு ஆல்ரெடி தெம்பே இல்லை, ஒன்றுமே பண்ண முடியல. சண்டையும் போட்டுருக்க முடியாது அவனை எதிர்த்து. அதனால சரின்ட்டு ஏதோ ஒன்று அவனுக்கு சாவர மாதிரி நிலமாயிடுச்சா என்னன்னு தெரியல. போகிறதான் போகிறோம், இதை வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டானே என்னவோ. ஆமாம், அது பக்கத்தில் என்ன இருந்தால் அந்த இது பண்ணியிருப்பான். பட் வந்து உயிர் போகிறது போதான் அவனை கொண்டுட்டு போகலான்ட்டு அந்த முடிவு எடுத்தான். இதில் நடுவில் சுகுணா வந்து விளையாடினால தான் இவ்வளோ உயிர் சேதம். சரி, இது எப்படி சந்தோஷமும் பட முடியல, வருத்தமும் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. புஷிகர உயிர் இருக்குது அதனால இது நடந்துச்சுன்னு சொல்லலாம். பட் அந்த ஒரு உயிருக்காக மொத்த உயிரும் போச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை யார் என்ன சொன்னே தெரியல. இது ரொம்ப குழப்பமாக இருக்குது. சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதானே தெரியல. ஆனால் இன்னொரு சந்தோஷமான விஷயம் நனாமி உயிரோடு இருக்காங்கன்றது தான். அது எதிர்பார்க்கல. ஆமாம், இல்லை எனக்கு நனாமி இருந்தது ஒரு பக்கம் சந்தோஷம் தான். பட் வந்து அது பாதி எரிஞ்சு தான் இருக்குது. பாதி பக்கம் டேமேஜ் ஆகிருக்கு ஹெவியாக. அதை வச்சுட்டு மனுஷன் வந்துட்டு இருக்காரு. எப்படி இருந்தால் மனுஷன் அழகாக இருப்பார், இப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோட்ல. எனக்கு அவர் உயிரோடு வந்தது சந்தோஷமா இருக்குது. கை போனால் போன மனுஷன் வந்துட்டானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மாக்கி இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு அவள் போனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருக்கலாம் தெரியல. இவர் வந்துட்டாரு பட் அந்த 2 பேரும் தெரியல. அந்த மீசக்காரனை கூட இறந்த மாதிரி தெரியல. ஏன்னா இவன் இறந்துருந்தா விட்டுருப்பான். ஆனால் வந்து அந்த எரிமலை மண்டை அப்பயும் போய் ஏதோ பண்ணுறதுக்கு போச்சு. அதுக்குள்ளே சுகுணா வந்ததுனால இந்த பக்கம் வந்துட்டான். மேபி அந்த மீசக்காரன் கூட இருப்பான்னு நினைக்கிறேன். மாகி இருக்க சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம். முழுசாக கொன்ன மாதிரி தெரியல. பார்க்கலாம், நம்பிக்கை இருக்குது, நடக்கும் பார்ப்போம். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.